2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தயாராகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 72வது தேசிய வாலிபால் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். டாக்டர் சம்பூர்ணநாத் விளையாட்டு அரங்கில் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய வாலிபால் போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள், நிறுவனங்கள் சார்பில் 58 அணிகள் பங்கேற்கின்றன. போட்டிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, வாரணாசி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அனைத்து விளையாட்டு வீரர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். நாடு வளர்ச்சியடையும் பொழுது அந்த முன்னேற்றம் பொருளாதாரத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை என்றும், விளையாட்டுத் துறையிலும் நம்பிக்கை வடிவில் இது சான்றாக திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் ஒவ்வொரு விளையாட்டிலும் இதனை நாம் கண்டு வருவதாகவும், 2014ஆம் ஆண்டு முதல் பல்வேறு விளையாட்டுகளில் இந்தியாவின் திறன் அதிகரித்துள்ளதாகவும் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, விளையாட்டுத் துறையில் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் மூவண்ணக் கொடியை உயர்த்தி பிடிப்பதை மகத்தான பெருமையுடன் உணர்வதாக தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறவுள்ளன என்றும், 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் அளவுக்கு இந்தியா தயாராகி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். लेकिन जब देश विकास करता है तो ये प्रगति सिर्फ आर्थिक मोर्चे तक सीमित नहीं रहती. ये आत्मविश्वास खेल के मैदान पर भी दिखता है. यही हम बीते कुछ सालों में हर स्पोर्ट्स में देख रहे हैं. साल 2014 के बाद से अलग अलग खेलों में भारत का प्रदर्शन लगातार बेहतर हुआ है. हमें बहुत गर्व होता है जब जैन जी को खेल के मैदान पर तिरंगा फहराते देखते हैं.